உயிருக்கு அறிவை வளர்க்கணும், அறிவை கொடுக்கணும், அந்த அறிவை வளர்க்கணும். எப்படி வளர்க்குறான் அப்படின்னு கேட்டால், உலகத்தை படைத்து அந்த உலகத்தில் உயிர்களுக்குரிய வேறுபாடுடைய உடம்புகளை படைத்து அந்த உடம்பென்ற கூட்டுக்குள்ளே உயிரை கொண்டு வந்து பொருத்தி அந்த உயிர்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து வினைகளை செய்ய வைத்து செய்கிற வினைகளை அவரவர் செய்த வினையை அவரவர்களே நுகருமாறு செய்யும். மறந்துடக்கூடாது. நீங்கள் செய்கிற வினையை இன்னொருத்தங்க நுகர முடியாது, இன்னொருத்தர் செய்த வினையை நீங்கள் நுகர இயலாது, அது ஒருபோதும் நடைபெறாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருள் சட்டத்தில் அதற்கு இடமில்லை. மறந்துடக்கூடாது. இப்போ இதெல்லாம் எதுக்கு செய்கிறாரு? அறிவை வளர்த்துறதுக்கு தான். உலகத்துக்கு நாம் ஏன் வந்திருக்கிறோம்? ஒரு கேள்விங்க, நீங்கள் ஏங்க பிறந்திருக்கீங்க, அதை ஏன் கேட்குறீங்க, எனக்கே தெரியல அப்படின்னு நினச்சிக்கணுமா இல்லையா? அப்படி இல்லை. இப்போ அறிவு ஏன் நம்முடைய அறிவு அறியாமை வயப்பட்டு இருக்கிறது. அறியாமை என்கிற அஞ்ஞானத்தை நீக்கணும், அறிவை வளர்க்கணும். அதுக்காக நம்ம வந்திருக்கோம். பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போனோம்? படிக்கிறதுக்கு போனோம், அறிவு வளர்ச்சிக்காக போனோம். எல்லாருமா போகிறாங்க? முழுமையாக கேட்க செங்கோட்டையன் குருசாமி யூடியூப் சேனல். ஆனால் பள்ளிக்கூடம் தோற்றுவிக்கப்பட்ட நோக்கம் எதுக்கு? எல்லாரும் வந்து படிக்கிட்டுன்னு தான். ஆசிரியர் என்ன சொல்லுவார்? படிக்கத்தான் சொல்லி கொடுக்குறாரு. நாம் படிக்காமல் குருவம் பண்ணுறதும் கிரிக்கெட் விளையாட போகிறது, சினிமா பார்க்க போகிறேன்னு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி சுற்றுனா அது பள்ளிக்கூடம் பொறுப்பாகுமா என்ன? இல்லையே. அது மாதிரி தாங்க இறைவனுடைய படைப்பில் ஒருபோதும் குறையில்லை. நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் தான் குறைபாடு இருக்குது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவன் உயர்ந்த நோக்குக்காகத்தான் ஒன்னொன்னையும் செய்து வைத்தான். அந்த உயர்ந்த நோக்கம் நமக்கு எட்டுகிற வரைக்கும், நமக்கு அது புலப்படாத வரைக்கும் நாம் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே பள்ளிக்கூடம் 40 பேர் ஒரு வகுப்பறையில் போகிறாங்கன்னா 40 மாணவரும் நல்லா படிக்கிற மாணவர் இல்லை. முதல்நிலை மாணவர் உண்டு, கடைநிலை மாணவர் உண்டு, எத்தனை வகை இருக்கிறதோ அது மாதிரி உலகம் என்கிற பள்ளிக்கூடத்தில் நாமளும் பையை தூக்கி வந்திருக்கிறோம். எதுக்கு? அறிவு வளரப்போகுது எனக்கு நினச்சிட்டு வந்திருக்கிறோம். அது அறிவு வளருதா வளரலையாங்கிறத நீங்கள் செய்கிற செயலை பொறுத்து இருக்குது. அப்பப்போ கோட்டேலி ஆஃபேலி அப்படின்னு ஆனுவல் எக்ஸாம் மாதிரி சாமியும் பரித்து வச்சு வச்சு பார்க்குறாரு. நாமளும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறோம். பாஸ் ஆன மாதிரி தெரியலையே இல்லையா? இப்போ யாராவது பாஸ் பண்ணியிருந்தா அடுத்த நிலைக்கு உயர்த்தி விட்டுருவார், அடுத்த பிறப்பை கொடுத்து இன்னும் கொஞ்சம் உயர்த்தி விடுறார். எப்படி நினைத்தாலும் இது பொருந்தி நிற்கும்.